கிரைஸ்தலோ பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை என்று உங்களோடு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ணுகிறதற்கு ஒரே வார்த்தை என்னன்னா, இதை விட இன்னும் சொன்னா பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு, ஆபத்தான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு சொல்ல நிறுத்தினா என்ன வார்த்தைன்னா பாத்துக்கலான்ற வார்த்தை தான். பாத்துக்கலாம். ஒரு பிள்ளைய பெற்றோர் சொல்லுவாங்க, வேகமா வண்டியில போகாதா, 100 எல்லாம் போகாத, 120 எல்லாம் போகாத, பார்த்து போ, பொறுமையா போனா, பாத்துக்கலாம், இருமா, பரீட்சை எதிர வந்துருச்சுடா, நல்லா கவனமா படிடான்னு அவன் சொல்ற வார்த்தை. பாத்துக்கலாம், எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பாத்துக்கலான்ற வார்த்தையினுடைய முடிவு என்னன்னா ஆபத்துலதான் இருக்கு. ஒரு கூட்டமே இருக்கு, ஏதோ ஒரு அதிகாரி இருக்கிற பாத்துக்கலான்னு சொன்னா முடிஞ்சாங்க. அப்பனா நான் சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க பாத்துக்கலான்ற சொல்ற வார்த்தையவே நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நடந்த ஆபத்துகள், விளைவுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், பார்த்துக்கலாம் நினைச்சிருக்கும். சரீரத்துல வியாதியா இருந்தாலும் சின்னதுலயே அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, சுகர் தானே, பிபி தானே, அதுதான் பின்னாட்கள்ல சரீர வியாதியா இருந்தாலும், மற்ற காரியங்களா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், பார்த்துக்கலான்ற வார்த்தையை நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தையை பயன்படுத்தாம என்ன பின்னாடி விழுகிறதற்கும் ஆபத்துக்கும் அந்த வார்த்தை ஏதுவா மாறும். இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அதனுடைய காரியங்கள் என்னவோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் சொல்லிட்டு தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுங்க. அலட்சியத்தின் பேர் தான் பார்த்துக்கலான்னு சொல்றது. கடன் வாங்குவாங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லி எழும்பவே முடியாம கடன்ல மாட்டி சிக்குவாங்க. அதனால பார்த்துக்கலான்ற வார்த்தையை தவிர்த்துட்டு அதற்கான முயற்சிகளை, செயல்களை நம்ம ஈடுபடுத்தணும்னா கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்க. உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தின் தேவைகளை சந்தித்து கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கும்படியாய் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். உங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.